மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்ன பார்த்திங்கன்னா வந்து நடந்த முடிய வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வந்து நம்பவே ஒரு சூப்பராகவே இந்தியாவுக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணிக்கு கேப்டனாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் கேப்டனாக போகிறாராமா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மவே ஒரு புவர் சீசனாகவே இருந்துச்சு. லாஸ்ட் இடத்துல முடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு இல்லை. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக போகிறாரு. ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா வந்து வைஸ் கேப்டனாக செயல்பட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸ் வெளியாகிருக்குது. இப்படி நடந்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட்ஸ் ஃபேன் பேஸ் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா எப்போ கேப்டன் அறிவிச்சாங்களோ அப்போயே பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழக்கமிட்டுட்டு மும்பை இந்தியன்ஸோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஆகட்டும் எல்லா ஃபாலோவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைய ஆரம்பித்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் பாப்புலர் ஃப்ரான்ச்சைஸிஸாக இருந்ததுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்த இழந்துச்சுன்னு சொல்லலாம். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுக்கா ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வழி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா இதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்கன்னா இப்படி நடந்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியகுமார் யாதவோ இல்லை பும்ராவோ இவங்க 3 பேத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா வந்து வரப்போகிற மெகா ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிட போகிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு அதிருப்தியாக வந்து அவங்க வந்து பஞ்சாப் கேப்டன்சி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுக்காம ஒரு சர்ச்சைக்குரிய விதமாக போடணுமா இல்லை ஹர்திக் பாண்டியாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்றைக்கி யார் கேப்டனாக செயல்பட போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டன் இல்லைன்னா ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் வேறு ஒரு டீமுக்கு போய் கேப்டன்சி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பெங்களூர் பஞ்சாப் அணிகளுக்கெல்லாம் வந்து கேப்டன்சி இல்லாத காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அணிகளுக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அடுத்த வருஷம் யார் கேப்டன் ஆகும்னு கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்.